சார் வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம். சார் இன்றைய கோர்ட் ஹாலில் ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் பதிவு செஞ்சார். திரு வாஞ்சிநாதன் தன்னுடைய தரப்பை எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு அவர் திரும்பவும் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு கொஷினாக ரிட்டனாக கொடுங்க, நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நாங்கள் இங்கே இன்னும் உங்களை நாங்கள் விசாரிக்கவே இல்லை, இங்கே விசாரணையே நடக்கலை அப்படின்ட்டு சொல்கிறார் திரு மரியாதைக்குரிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். சார் எனக்கு ஒன்று சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வேறு ஒரு வழக்கை விசாரித்து கொண்டு இருக்கும்போது அந்த வழக்கில் இடைச்செருகலாக நீ என்னை குறித்து அவதூறாக பேசினாயா என்று சம்மன் கொடுத்து அவரை கூப்பிடுறாங்க. அவரும் ஆஜராகிறார். அது ஒரு ஆர்டராக பாஸ் ஆகுது. அந்த ஆர்டருக்கு அவர் ஒரு ரிட்டனாக கொடுக்குறாரு. அது கொடுத்த பிறகு மீண்டும் இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது சம்பந்தப்பட்ட நபரும் நிற்கிறார். அவர்கிட்ட ஜட்ஜு சொல்கிறாரு, நாங்கள் உங்களை விசாரிக்கலை, நாங்கள் கேட்குறோம். சார் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் இதை கேட்கறதுக்கும் விசாரிப்பதற்கும் என்ன சார் வித்தியாசம் ஜுடிஷியரியில்? வணக்கம் அரவிந்த் சார். நான் எதுவும் தப்பாக எதுவும் கேட்கல. நீங்க தப்பா கேட்டாலும் நான் சரியா சொல்லிடுறேன். சரி, நீ கேட்கல, பட் இருந்தாலும் நான் சரியா சொல்றேன். சரி ப்ளீஸ். முதலாவதாக நீங்க எல்லாருமே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல இந்த வழக்கை பாக்குறீங்க. சரி, இந்த வழக்கு ஒரு நேரடியா பேசக்கூடிய ஒரு வழக்கு. சரி. மாண்புமிகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மிக தெளிவாக, மிக கண்ணியமாக, நேர்மையாக நடந்து கொள்கிறார் என்பது பட்டவர்த்தமாக பொதுவெளியில் பல சம்பவங்கள் இருக்கின்றது. கடந்த காலத்திலும் அவர் நிறைய அவருடைய தீர்ப்பிலே கூட சினிமா பாடல்களை மேற்கோள் காட்டி அது ஒரு சர்ச்சையாச்சு. அவர் எப்பவுமே ஒரு நல்ல முக்கியமா மதுரை வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்களை தன் வயப்படுத்துவதற்காக எல்லாருக்கும் அது இட் இஸ் a குட் மூவ். அதெல்லாம் வரவேற்கத்தக்க, பாராட்ட வேண்டிய ஒரு அணுகுமுறை. அதாவது யங் அட்வொகேட்ஸை அலோவ் பண்றது, பேசுறதுக்கு, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போடுறது, வாட் ஆன் மெரிட்ஸ், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நீங்க க்ளோஸா இதை ரொம்ப நுட்பமாக இந்த சம்பவங்கள்லாம் நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா, அவர் எங்கேயுமே அவர் மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோடு எங்கேயுமே அவர் நடந்து கொள்ளவில்லை. அவர் வழக்கறிஞராக இருக்கும் போதும் சரி, நீதிபதியாக இருக்கும் போதும் சரி. இப்ப நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் பார்க்காம தான் ஒரு கட்சிக்காரர் என்னிடம் வரும் கட்சிக்காரர் கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பேச முடியும். நான் ஒரு முதலியாரு, ஒரு செட்டியாரு, ஒரு தலித்து, ஒரு கிறிஸ்டியனு, ஒரு முஸ்லீம், இவங்க தான் எனக்கு வரணும், நான் நடத்த முடியாது கேஸ். எனக்கு பொழப்பு சாப்பாடு கிடைக்காது. எனக்கு எல்லா ஜாதியினர், எல்லா மதத்திற்கு ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு வழக்கறிஞர் தொழிலை செய்ய முடியும். வழக்கறிஞருடைய நிலைமையே இப்படி. இதுதான் ஒரு பியூட்டி ஆஃப் லீகல் ப்ரொஃபஷன். இங்க ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எந்த ஒரு கிளையண்ட்டும் ஒரு அட்வொகேட் கிட்ட வரதில்லை. பியூர்லி ஆன் மெரிட்ஸ். இவர் திறமை உள்ளவரா, இவர்கிட்ட போனா நம்மளுக்கு திறமையா வாதாடி இந்த வழக்கை வெற்றி பெற்று தருவாரான்னு பார்ப்பாங்க. ஆனா இங்க அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வைக்கிறார். ஒரு பல வழக்குகளை மேற்கோள் காட்டி இதெல்லாம் வச்சிருக்காரு. இந்த வழக்கு it is an issue between an advocate and a judge, a complaint given to the Chief Justice of India. நீங்க இந்த வழக்கு எப்படிதான் பார்க்கணும். இதுல you must not read too much into the case. இதுல மதமோ ஜாதியோ நம்ம பேசவே வேணாம். ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு அலிகேஷன் வித் சப்ஸ்டன்ஸ், வித் இன்கிரீடியன்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை விசாரிக்க வேண்டியது தலைமை நீதிபதி, அல்லது தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்க சொல்லணும். இவ்வளவுதான். இன்பிட்வீன்ல போன மாசம் அனுப்பின அந்த பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் காப்பி பொது வெளியில வருது. அது அவருக்கு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது நீதிபதியின் பார்வைக்கு செல்கிறது. அவர் எங்கேயோ எப்போ ஒரு வக்காலத்து போட்டதை வச்சு ஒரு ரிட் பெட்டிஷன்ல அவரை சம்மன் பண்றாரு. நீதிபதிக்கு உரிமை இருக்கின்றது. அவர் என்னை கூட நாளைக்கு நீ சத்தியம் டிவில பேசின, என்னை பத்தி நீ பேசின, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ வா மதுரைக்கு, நான் கிளம்பி போனோம். சரி இல்ல, என்ன கைது பண்ணி காவல்துறை டிஜிபிக்கு டைரக்ட் பண்ணலாம், ராஜசேகரன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்தி வைங்கன்னு
ஸோ அதான் வானலாவிய பவர்ஸ். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவரு ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ஒரு கடவுளை போல் உள்ளவர்கள். அவர் கடவுளுக்கு இருக்க அதிகாரம் கொண்டவர்கள் தான் நீதிபதிகள். அதனால்தான் நீதிமன்றங்களை கோயிலாகவும் நீதிபதியை கடவுளாக பார்க்கின்றார்கள் பொதுமக்கள். நாங்களும் அப்படிதான். ஒரு வழக்கறிஞராக நாங்க வந்து நீதி கேட்டு நாங்க போய் அவர்கிட்ட முறையிடுறோம். எங்களை ஒரு நீதிபதிய போய் குற்றப்படுத்துவது எந்த வழக்கறிஞர் நோக்கமாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து அவருடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேச முடியும். ஆனா இவர் ஒரு அவுட் ஆஃப் கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுவும் followed the due process of the complaint. இதுல அரசியல் எங்க வருது? அவர் இந்த மதம் அந்த மதம் இந்த ஜாதின்னு பேசுவது எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் இன்னைக்கு நீதிமன்றத்திலே சொன்னாரு, நான் அப்படிலாம் இல்லை. ஆனா அவருடைய வீடியோஸ் சமூக வலைதளங்களும் யூடியூப்லயும் இருக்குது. அதெல்லாம் அவர் எந்தெந்த கூட்டத்துல போய் பேசினாருன்னு நீங்களே பார்த்து பொதுமக்கள் பொதுவெளியில நீங்களே கூட டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அவர் எந்தெந்த கூட்டத்துல எந்தெந்த அமைப்புல போய் பேசுறாருன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு நான் இன்சினுவேட் பண்ண விரும்பல. அவர் ஒரு நீதிபதி, ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து பொதுமக்களிடம் வழக்கறிஞருக்கும் அவர் முன்னுதாரணம். எங்களை போன்றவர்கள்லாம் அவரை பார்க்கும்போது நாங்கள் கையெழுத்து கும்பிடுறோம். நீதிமன்றம் அந்த அறையினுள் போகும்போது தலை வணங்கி தலையை இப்படி கும்பிட்டு தான் உள்ள போறோம். அதான் நாங்க வணங்குறோம், தலை வணங்கி வருகின்றோம் சொல்றோம். அப்படி இருக்கும் ஒரு உயரத்துல இருக்கும் ஒரு நீதிபதி ஒரு வழக்கறிஞரை அழைத்து நேருக்கு நேரா அந்த வீடியோ பார், இத பார், நீ ஒரு கோழை, இதெல்லாம் ஐ திங்க் he has crossed the லக்ஷ்மண் ரேகா, லக்ஷ்மண ரேகை என்று சொல்வார்கள். அதை மீறி பேசியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அதற்காக அவர் என் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது இரண்டாவது. உச்ச நீதிமன்றத்திலும் சரி நீதிபதிகள் they should set a precedent. சார் எனக்கு முன்னுதாரணமாக சார் நான் ஒரு இடைமறித்தல் மட்டும் பண்றேன் சார். இதே கோர்ட் ஹால்ல ஒரு குற்றவாளி கூண்டுல ஒருத்தரை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த பதில் சொல்லக்கூடிய நபரை, விசாரிக்கப்படக்கூடிய நபரை, நீ ஒரு கோழைனோ நீ ஒரு கவர்ட்னோ என்ன இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வக்கீல நீ ஒரு கவர்ட்னோ சொல்லி இருந்தால் இதே போல இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்குமா? நடவடிக்கை இல்ல கண்டனத்துக்கு உட்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம் ஐ மீன் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவர் வந்து அவர் ஒரு நீதிபதிங்க, அவருக்கு தெரியாத சட்டமும் இல்ல, அவருக்கு தெரியாத நீதியும் இல்ல. அவர் எல்லாம் நீதிபதியா இருக்காரு. என்ன ஒரு வழக்கறிஞரா நாங்களே இவ்வளவு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நடந்து கொள்கிறோம். நாங்க வந்து ஜாதி மதம்க்கு அப்பாற்பட்டுதான் ஒரு வழக்கறிஞர் தொழிலை செய்ய முடியும் என்ற நிலைமை இருக்கும்போது, ஒரு நீதிபதி மீது குற்றச்சாட்டு இருக்கும்போது சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன். வழக்கறிஞரும் நீதிபதியும் சேர்ந்தால்தான் ஒரு நீதிமன்றத்தின் செயல்கள் நடக்கும், அந்த நீதிமன்றமே செயல்படும். We are both bar and bench are two wheels of a chariot of justice. அப்படி இருக்கும்போது ஒரு தேருடைய இரண்டு சக்கரங்கள், வழக்கறிஞரும் நீதிபதியும். அது தேர் நகர வேண்டும் என்றால், சட்டம் என்ற நீதி என்ற தேர் நகர வேண்டும் என்றால் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இணைந்து ஒற்றுமையாய் இரட்டை குழல் துப்பாக்கி போல நீதி பிரமாணம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரே ஒரு இடைமறித்தல் மட்டும் சார் இன்னைக்கு திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல நீங்க இதே போன்ற விமர்சனங்கள், அவரை குறித்த விமர்சனங்கள் பொதுவெளியில் பல தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள், பலரும் பேசியிருக்கிறார்கள் அரசியல் மேடைகள்ல. நீங்க அந்த ஒரு லைனை வந்து திரு வாஞ்சிநாதன் அவர்கள் பேசிய லைனை கிராஸ் பண்ணி ஒன்றும் பெருசா பேசியிருப்பாரான்ட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை இதை குறித்து விரிவா நாங்க போடுவோன்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது தெரியுதான்னு நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க இல்ல சார், நான் கேட்டு முடிச்சிடறேன். நீங்க இதே போன்ற விமர்சனங்களை திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல பல பேர் பல மேடைகள்ல வைத்து இருக்கும் போது அவர்களெல்லாம் விசாரிக்கப்படாமல், அவர்களெல்லாம் சம்மன் கொடுத்து அழைக்கப்படாமல் திரு வாஞ்சிநாதன் மட்டும் அழைக்கப்பட்டதற்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, இங்க பாருங்க, அவர் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அழைத்து கோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்றாரு அப்படிங்கிறதுனால கூப்பிட்டாங்களா? அப்படியா? இல்ல இன்னைக்கு நீதிமன்றத்துல அவர் வாஞ்சிநாதன் சொல்றாரு, நான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு மனு கொடுத்திருக்கேன் உங்கள் மீது, நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, எப்படி விசாரிக்கலாம்னு கேக்குறாரு. அந்த நீ கொடுத்த மனு, அந்த அலிகேஷன், என்ன பற்றி கொடுத்த அந்த மனுக்கும்
இந்த விசாரணைக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த அழைப்பாணைக்கும் சம்பந்தம் இல்ல. ஆ. நான் உன்னை விசாரிக்கவே இல்ல. இது கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணல. இதெல்லாம் நல்ல கிளியர் பண்ணிட்டாரு, கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அது அப்படி இருக்கும் பட்சத்துல என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த நீதிபதிகளுக்கும் மாண்புமிகு நீதி அரசர்களுக்கும், நீங்கள் ஒரு உயரத்தில் இருக்கீங்க, அதாவது உச்சத்துல மலை மீது இருக்கிறீர்கள். ஒரு வழக்கறிஞர் என்பவன் அவனுக்கு அவன் போய் ஒரு கட்சிக்காரர்களுக்காக இருக்கிறது ஒரு 70,000 வக்கீல் தமிழ்நாட்டில் இருக்கான். ஒரு கேஸ் வர்றதுக்கு ஒரு வழக்கறிஞரும் ரொம்ப கடினப்பட்டு தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அவர்களை போய் உங்க பவர், யூ ஆர் யூசிங் யுவர் பவர் பொசிஷன் டு டார்கெட் an ordinary simple helpless hapless எந்த பவரும் இல்லாத ஒரு சாதாரண வழக்கறிஞரை நீதிமன்றத்துக்கு அழைத்து இப்படி ஒரு வெர்பல் அட்டாக், ஒரு அபியூசிவா பேசுறது நியாயமே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், அந்த பகவானே நேர்ல வந்தா கூட இது ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓகே சார், ஓகே, நான் பேசலாம். ராஜசேகர் சார், திரு ரஞ்சன் கோகாய் ஒரு புத்தகத்தை ஒன்று எழுதியிருந்தார் சார். அந்த புக்கோட பேர் ஜஸ்டிஸ் ஃபார் த ஜட்ஜ் அப்படிங்கிற அந்த புக்கை அவர் ரிலீஸ் பண்ண பிறகு அவர் நிறைய டிவி சேனல்ஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீதிபதிகள் மீதான விமர்சனங்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீதிபதிகளும் மனுஷங்க தான், அவங்க ஒன்றும் தேவ தூதர்கள் எல்லாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சார், இன்னைக்கு திரு அருள்மொழி இன்னைக்கு பேசியிருந்த போது என்ன அப்படின்னா, அரசர் காலத்தில் கூட இல்லாத ஒரு நடைமுறை இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது. தன் மீதான விமர்சனம் வைத்தாரு அப்படிங்கிறதுக்காக மன்னர் கூட நேரடியாக அவரை அழைத்து விசாரிக்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு மதுரையில் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒருவேளை மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். நாங்கள் இந்த மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று தானா? இது எல்லா நீதிமன்றங்களையும் இப்படி தான் நடக்குமா, இல்லை இங்கே கொஞ்சம் கூடுதலாக நடந்துருச்சா? இல்லை, இந்த மாதிரி கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணுறது பல வழக்குகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. நீதிபதிகளை பொதுவெளியில் விமர்சனம் செய்வதற்காக பல வழக்கறிஞர்கள், தனி மனிதர்கள்லாம் கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா, ஒரு கடந்த 11 ஆண்டு காலமாக நீதிபதிகள் அரசியல்வாதியை விட அதிகமாக அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீதிமன்றத்திலும் சரி, பொதுவெளியிலும் சரி. இது எப்படின்னா, மோர் லாயல் தென் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனை விட நான் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்று காண்பித்துக் கொள்வதற்காக இதுல நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா டைமிங், பிரைம் மினிஸ்டர் வராரு. பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த வாஞ்சிநாதன் வழக்கு லிஸ்ட் ஆகுது, அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த இஷ்யூ எல்லா ஊடகத்திலையும் பேப்பர்லயும் ஃபிளாஷ் ஆகுது. So I think it is more of politicking than merits. Okay. சரி, அதெல்லாம் எனக்கு I don't want to insinuate. சரி, ஆனா என்ன இதுல வருத்தம்னா, ஒரு 25 ஆண்டு காலம் மேலாக நான் வழக்கறிஞரா இருக்கிறேன். அவர் நண்பர் 35-40 ஆண்டு காலம் இருப்பாரு. அவங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றோம். ஆனா இப்ப நீதிமன்றங்களையும் வழக்கறிஞர்கள் மீது மதிப்பு பொதுவெளியில எவ்வளோ கீழ்த்தரமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஓகே சார், எனக்கு முன்பு பேசின அந்த ரவிக்குமார் இந்து கட்சி அவர் பேசின போது எனக்கு அப்படியே உண்மையிலே சொல்றேன், அவர் மேல கோபமே வரல, ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த நீதித்துறையை, இந்த வழக்கறிஞர் சமுதாயத்தை, பொதுவெளியில இருக்க ஒரு மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு. இவரை நம்ம அலோவ் பண்றோம். இதுதான் நம்ம ஆர்டிகல் 19(1) ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்க ஒரு வெப்பன் எல்லாருக்கும். நம்மளுடைய அரசியல் சட்டம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுற வருத்தமா. நன்றி ராமரவிக்குமார் சார், முடிக்கிறேன்.